நேத்தோட ஐ எவ்வளோங்க? நேத்தோட ஐ எவ்வளோ எழுதியிருக்கீங்க? யாரும் எழுதலையா? யாரும் எழுதலையா? சரி சரி ஓகே. நம்ம இல்லை இல்லை வேண்டாம், ஒரு நிமிஷம். ஒன்று சும்மா எக்ஸாம்பிள் தான். 25285 லோ வந்து 25105 க்ளோஸ் வந்து 25165. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு தான் எழுதுகிறோம். ஹலோ ஃபைண்ட் த வேல்யூன்னு அமுத்துனீங்கன்னா இந்த லெவல்ஸ் வருதுங்க. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக, அது அன்னைக்கு என்ன போச்சுன்னு தெரியல, சும்மா எக்ஸாம்பிளுக்காக இதான் லெவல்ஸ் எடுத்துக்கிறோம் அட்வான்ஸ் கேமரால. அதே லெவல்ஸ் தான் நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்கிறோம். அவங்க H6 H5 போட்டிருக்காங்க, நம்ம ஆர் ரெஸ்டன்ஸு, அவங்க ஐ போட்டிருக்காங்க, நம்ம ஆர். ஏன்னா ஃபஜ் அடிக்கும் போது கொஞ்சமாச்சு மாற்றி எடுக்கணும், அதே மாதிரி அடித்தா அடித்தா காப்பி ஆயிரும். அதுக்காக தான் நம்ம சப்போர்ட்டு ரெஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதுதான் நம்மளோட லெவல்ஸு. இதை நம்ம யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை, நம்ம நேத்தோட இதை வச்சு நம்ம லெவல்ஸ் எடுக்கிறோம். இந்த லெவல்ஸ் எடுக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது கூட யூஎஸ்டி ஐஎன்ஆர் பாருங்கிறோம். இது கூட டாலர் ரேட், அது நீங்கள் வந்து கோல்டுனா 1072, ஆயில்னா 37, சில்வர்னா 1444. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதுகிறேன், முன்னும் பின்னும் இருக்கும். அப்போ இந்த ரேட்டையும் பாருங்க, யூஎஸ்டி ஐஎன்ஆர் பாருங்க, டாலர் ரேட்டையும் பாருங்க. இதுலேயும் ரெஸ்டன்ஸ் கிடைச்சதுன்னா இங்கேயும் ரெஸ்டன்ஸ் வரும் கண்டிப்பா. இந்த கன்ஃபர்மேஷன் இங்க ரெஸ்டன்ஸ்ல இருக்குன்னா இங்கேயும் நீங்க எடுக்கணும், ரெஸ்டன்ஸ் இருக்குதா அது கன்ஃபர்ம் பண்ணிக்கங்க. கரன்சிலையும் ரெஸ்டன்ஸ் இருந்தா மார்க்கெட் கண்டிப்பா கீழே வரும். USD INR investing.com போட்டிங்கன்னா அது சார்ட் கிடைக்குங்க, லைவ் சார்ட்டே கிடைக்குது. ஃபாரெக்ஸ் USD INR அடிச்சிங்கன்னா லைவ் சார்ட் கிடைக்கும். நான் ஸ்டில்லு காமிப்பேன் எப்படி. நீங்க எதோடது இல்லை அவங்க கேட்கறங்க மேடம், USD INR சார்ட் எங்க கிடைக்குன்னு கேட்குறாங்க. சார்ட் அது ஃபாரெக்ஸ் USD INR அடிச்சா கிடைக்கும், லைவ் சார்ட் கிடைக்குங்க சார். அது இப்போ நம்ம ஸ்டில்லில் காமிப்போம். அப்போ இதுதான் நம்ம லெவல்ஸ். ஒன் விச் ஒன் அதுக்கு USD INR பார்த்தீங்கன்னா டெய்லி மூவ்மெண்ட் வருது, 17-20 பைசா போகும், அது ஒரு இதுதான் இருக்கும். இதில் போட வேண்டாம், நம்ம அது ஒரு சின்ன இது தானே. இது மட்டும் நம்ம லெவல்ஸ் எங்கே எடுக்கிறோன்னு அதுவும் சொல்லி கொடுக்குறோம். டாலரோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கணும் அதையும் சொல்லி கொடுக்குறோம். அதையும் வச்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸ் இப்படி பண்ணணும். முதல் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறக்கா இங்கே எங்காச்சும் இருக்கும். இது நம்ம இதில் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த ட்ரேடிங்கில் எடுக்கலாம். முதல் நம்ம ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு என்ன ஈஸியான வழிமுறைகள்னா, நமக்கு ஒரு லெவல்ஸ் தெரியணும். இங்கே வந்தால் சப்போர்ட் வாங்குது, இங்கே வந்தால் ரெசிஸ்டன்ஸ் வருதுன்னு தெரிஞ்சா இந்த இதை எடுத்து பழகுனீங்கன்னா தான்
நாளைக்கு நீங்க இந்த சின்ன சின்ன லெவல்ஸ்ல எடுக்க முடியும். முதல் பெருசா எடுத்து பழகுங்க. ஏன்னா நாங்களாம் 300 பாயிண்ட் கோல்டு கிடைக்கிறப்போ உள்ள போனாதான் ஒரு 120, 150, 200க்குள்ள நான் வெளியில தப்பிச்சு வர முடியும். கமிஷன் 20 பாயிண்ட் போனாலும் நான் சேஃபா இருப்பேன். வெறும் ஒரு 60 பாயிண்ட் தான் நான் கோல்டு இங்க எடுப்பேன். இங்க போகும்போதே பஸ்ஸை விட்டுருவேன், 20 பாயிண்ட் ஏறிடும். சரி மறுபடியும் போகும்னு நினைச்சா இங்க பஸ் திரும்பும், அதுல 20 பாயிண்ட் போயிடும். கிடைக்கிறது 40 பாயிண்ட் இல்லை 30 பாயிண்ட். கமிஷன் 20 பாயிண்ட் 10 கிடைக்கும் இல்லையா? மறுபடியும் கமிஷனுக்கு தான் கிடைக்கும். அது எதுக்கு அந்த பிசினஸ் செய்யணும்? அப்போ இந்த பொறுமை எதுக்காக சொன்னதுன்னா, மார்க்கெட் இங்க இருந்துச்சுன்னா இது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இல்லை இது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த பொறுமை எதுக்குன்னா இங்கதான் அது வேலை செய்யும். அந்த பொறுமை இருந்தாதான் இது எத்தனை மணிக்கு வரும்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாது. கடவுளை தவிர வேற யாரும் இந்த பொருள் இல்ல. கடவுள் எதுவுமே கடவுள் தான். கடவுள் இல்லாம எதுவும் நடக்க போறது இல்லை. அவருக்கு தெரியும், பட் நமக்கு தெரியாது. அப்ப நம்ம பொறுமையா இருந்தாதான் இது ஜெயிக்க முடியும். அதுக்கு அந்த பொறுமையை வளர்த்திக்குங்க. நேத்தும் கூட சேதுராமன் சார் என்ன சொன்னாரு? எதுவுமே செய்யாம பேசாம உட்கார சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? பொறுமை தான். இப்போ நம்ம சொந்தக்காரங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மூட்டை தூக்கி இப்படி போட்டு இல்லை பெட்டி தூக்கி போட்டு கசகசன்னு எடுத்து அழுக்கு பண்ணாதான் உழைப்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இட்ஸ் அ ஸ்மார்ட் ஒர்க், இட்ஸ் அன் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நீ ஜெயிப்பேன்னு அப்படி கணக்கு கிடையாது. இட்ஸ் அ ஸ்மார்ட் ஒர்க். ஒரு ஐடி ஃபீல்டு அன்னைக்கு நம்ம ஐடி ஃபீல்டில் என்ன சொன்னோம்? அஜிஜோ பெண் பிள்ளைகள்லாம் போகுது, நைட்டு போகுது, அப்பப்பா இப்படி அப்படின்னு சொன்னோம். அப்புறம் 1.25 லட்சம் 1.5 லட்சம்னு சொன்னோன்னா அதை விட எதுவுமே இல்லை, சூப்பர் ஐடி ஃபீல்டு சொன்னோம். அப்புறம் பொண்ணு கேட்டால் பொண்ணு ஐடி ஃபீல்டில் இருக்கணும், மாப்பிள்ளை ஐடி ஃபீல்டில் இருக்கணும், அப்போ தான் கட்டி தருவேன், அதுதான் நல்லதுன்னு சொன்னாங்க. அப்போ அதே மாதிரி இந்த ஃபீல்டுலேயும் நம்ம சம்பாரித்து நாளைக்கு நம்மளும் காரு பங்களா வாங்கி சந்தோஷமா இருக்கிறப்போ அப்போ அதே திருவாயில இவன் பரவாயில்ல நல்ல ஃபீல்டுக்கு வந்துட்டான்டா அப்பதான் சொல்லுவாங்க. அது வரைக்கும் இவன் சோம்பேறியா, நம்ம கடையிலையும் கூட சோம்பேறியா உட்கார்ந்துடலாம். ஏன்னா எங்க ஜவுளி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கதவு கிட்ட காத்துட்டு இருப்போம், யாரா கஸ்டமர் ஏற மாட்டானா. காலையில் 10-12 மணிக்கு தான் உள்ளேயே ஏறுவாங்க. அவங்கள பிடிச்சி நெய் ஊற்றி அப்படி பேசி கீசி ஒரு பீஸு 2000 ரூபாய் விற்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம். அப்புறம் பொறுமையாக நிற்பான். அதெல்லாம் இது இல்லைங்கிறாங்க. நீ இந்த பெட்டிக்கு முன்னாடி போய் ஏன் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறங்கிற மாதிரி சொல்கிறான். அதுவும் கூட கடையில் ஏதோ இது பேசி ஓட்டல. இது அப்படியே விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே சிஸ்டத்தை பார்க்கறது எவ்வளோ கொடுமைன்னு நமக்கு தான் தெரியும். காலையில் 10 to சாயங்காலம் 9 மணி வரைக்கும் அதுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற வழி நமக்கு தான் தெரியும். ஆனால் வெளியில் இருக்கிற இவன் நோங்காமல் நோம்பி கும்பிட்றான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ப்ராப்ளம். அப்போது இந்த இதில் அவ்வளோ இருக்குது. இதுக்குண்டான சின்ன சின்ன நம்ம வெளியில் இருக்கிறவங்க கவலைப்படக்கூடாதுங்க. ஒரு காலத்தில் அவங்களும் அங்கே கீழே இருந்தவங்க தான். எல்லாமே ஒன்றும் மேலே இல்லை. எல்லாம் 20-30 வருஷம் ஆச்சு வளர்றதுக்கு. ஒரு சில ராஜா பரம்பரைகள்லாம் அப்படியே வரும்போது அப்படியே மேலோட்டமாக பெருசாக இருந்திருப்பாங்க. மற்றபடி எல்லாரும் கீழே இருந்து அடிமட்டத்தில் இருந்தால் இன்னைக்கு பெரிய ஆளுங்க யார் எடுத்துட்டிங்கனாலும் தலையில் வச்சு சுமந்து சாரி துண்டு விற்றவங்களா இன்னைக்கு பெரிய ஜவுளி கடை வச்சுருக்காங்க. எல்லாம் எடுத்துன்னே பெருசாக கிடையாது. அதை நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம இதை பெருமையாக சொல்கிறதுக்கும் பயப்படுறோம். கமாடிட்டி ட்ரேடிங்னாலே ஓடுறோம். ஐயோ எதுக்கு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படி இப்படின்னு ஓடுறோம். என்ன தொழில் செய்கிறேன் நம்ம அது போல்டு கமாட் ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொல்லி பழகணும். அது நம்ம பழக மாட்டேங்க. அப்போ இந்த லெவல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இது கண்டிப்பாக இதில் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கணும், சப்போர்ட் கிடைச்சாதான். இதுலேயும் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் அது பேசும். லெவல்ஸுங்கிறது பேசணும். இங்கே வந்துட்டு திரும்புதுன்னா அந்த லெவல்ஸ் பேசணும். போடலாங்கிறீங்களா? புரியுமா? அதான் ஒரு நிமிஷம் காமிச்சா யாருமே ஐலோ க்ளோஸே எழுதலையா? அதை மட்டும் சரி 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 இருக்குதுங்க. நமக்கு என்ன சோம்பேறித்தானே மறுபடியும் உள்ளே போய் எல்லாம் எடுத்துகிட்டு வரணுமே. அதுக்காக ஓகே பண்ணிக்கலாம்.
நேற்று மூமெண்ட் எப்படி நமக்கு தெரியுது பார்த்து. ஓ இன்னைக்கு லைவ்ல பார்க்கலாங்கிறீங்களா? இன்னைக்கு யாராச்சும் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க ஓடியனை? ஓகே, கோல்டு மெகா போட்டு பாரு, மெகா எடுத்து வைங்க பார்க்கலாங்களா? இல்லை இங்கே கொடுங்க. ம் ம் கோல்டு போடு. எடுக்கிறப்ப தங்கத்தை எடுங்க. எல்லாம் தங்கத்தை பார்த்தாலும் பயந்துக்கிறாங்க. அது சும்மா விலை தான் ஜாஸ்தி, பட் ட்ரேடிங் அதுதான் ஈஸி. பிப்ரவரி மேடம், பிப்ரவரி. முதல் நடை கரெக்ட். 198 தான் இப்படி தான் வரும். அந்த பாயிண்ட்டை நம்ம விட்டுறணும். அந்த 4 அந்த 5 டிஜிட்டை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் அது வந்து 90 பைசா இருந்தாங்காட்டி அது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டோம். மேடம் ஓகே. இது அட்வான்ஸ் ஸ்கேனில் இதுக்கு அது ஸ்க்ரோல் பண்ணு. அண்ணா சரி வரட்டும். ஓகே கோச்சுக்காது, தெரியாது. இல்லைங்க சார் கரெக்டு தாங்க சார். ஆமாங்க 2518 அதே கான்ட்ராக்ட். ஏன்னா அதுக்குள்ளே தான் வரணும், இந்த லெவல்ஸ்குள்ளே தான் ஏடிபி வரும். லோ போடுங்க 25111 க்ளோஸ் 25130 இது கொடுங்க. ஸ்க்ரோல் பண்ணி என்ன வருது சொல்லுங்க. இங்க இருந்தா 252 2519 இங்கே எஸ் 25115 25040. சரி ஓகே சொல்லு. 25 ஓகே சரிங்க. இப்போ நம்ம நேத்தோட கோல்டோட மெகாவோட லெவல்ஸ் எடுத்துருக்குறோம். அந்த லெவல்ஸ் போட்டு வச்சிருக்கிறோம். இது அதோட ஷார்ட் லெவல்ஸ் எடுத்தாச்சு. சார் இன்னைக்கு என்ன ஓடிட்டு இருக்குங்க கோல்டு மெகா? 25,175. இருபத்தஞ்சு 175 சரிங்களா? இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல கரெக்டா நின்றுட்டு இருக்கு. R3க்கும் R4க்கும் இப்போ
இப்போ மேக்ஸிமம் இந்த கபடி மாதிரி தான். இப்போ கரெக்டாக இங்கே இருக்குது, இன்னும் கொஞ்சம் நம்ம ஏற்றி விட போகிறோம், வரட்டும். வந்ததுக்கப்புறம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு தெரிஞ்சிடும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்கும்னா இதை பார்த்தா தான் தெரியும், இதை பார்த்தா தான் தெரியும். வெறும் எம்சிஎக்ஸை மட்டும் பார்த்தா இந்த பிஸ்னஸ் செய்ய முடியாது. முதல் சொன்ன மாதிரி உலகத்தை ஆள்றதுனா 3 இது வேணும். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் ஆள்றதா இருந்தால் இந்த 3 கம்பைன் ஆனால் தான் இந்த பிஸ்னஸ் எடுக்க முடியும். அப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த லெவல்ஸ் R3 அண்ட் R4 கேப்புக்குள்ளே வந்திருக்குது. வந்துட்டார், R3 R4 கூட வந்திருக்குது. அப்போ அதுக்கு தகுந்தாப்படி நம்ம இது பண்ணணும். இதுக்கு நேர் தான் நம்ம இதை பார்க்கணும். சர்வான்ஸ் சர்வான்ஸ் ஐயோ இல்லை சார், நல்ல வேலை உட்காரு. அப்போ அப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறப்போ நம்ம லெவல்ஸ் எடுத்துக்கிட்டோம். இது கூட கம்பேனா USD INR கண்டிப்பாக பார்க்கணும், டாலர் ரேட் கம்பல்சரி பார்க்கணும். இதில் இப்போ ரெஸ்டன்ஸ் இருந்திருந்தா கண்டிப்பாக இங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகும். அது அடுத்த சப்ஜெக்டில் வரும், அடுத்தது காமிக்கிறேன். அது ரெஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுக்கணும். இது ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மார்க்கெட் லெவல்ஸ் எடுத்துகிட்டு எம்சிஎக்ஸை மட்டும் பார்த்து தான் நம்ம இவ்வளோ நாள் பண்ணிகிட்ருக்குறோம். எந்த மாஸ்டர்கிட்ட போனாலும் அவங்க எம்சிஎக்ஸை வச்சே தான் சொல்கிறாங்க. பட் இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவு எம்சிஎக்ஸ், கரன்சி, இது 3 கம்பைன் பண்ணால் தான் இந்த பிஸ்னஸ் செய்ய முடியும். இதே ஈக்விட்டியாக இருந்தால் அது டோட்டலி டிஃப்ரெண்ட். அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு அதை மட்டும் செஞ்சு கரன்சியும் இதையும் மட்டும் பட் இதில் இந்த 3 கம்பைன் பண்ணிங்கன்னா தான் இந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறப்போ தான் நம்ம செல்லோ பையோ எடுக்க முடியும். அப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம இது எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஏடிபி நம்ம இட்ஸ் ஆவரேஜ் ட்ரேடர் ப்ரைஸு நம்ம சார்ட்டில் அது ஒரு டூலாக யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர்ஸுங்கிறாங்க, டூல்ஸ் இதெல்லாம் பண்ணுறோம். நம்ம என்ன சொல்கிறோன்னா இதில் இருக்கிற சின்ன சின்ன டூல்ஸை வச்சே நம்ம இந்த பிஸ்னஸை செய்ய போகிறோம். யாரையும் எதிர்பார்த்து இண்டிகேட்டர் அதில் வெளியிலிருந்து நம்மக்கிட்ட இருக்கிற MT4 சார்ட் வச்சு அதில் வச்சு அந்தந்த இதை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதா இதை சொல்லித்தர போகிறோம். ஓகேங்களா? இல்லை இல்லை அப்புறம் வேண்டாம், அது அது வேற மாதிரி தான் எடுக்கணும். ஒரே நிமிஷம். இல்லை இல்லை அதுதான் வேற, ஒரே நிமிஷம். ஃபாரெக்ஸ் USD INR அடிச்சிங்கன்னா US டாலர் இண்டெக்ஸ் வரும். இதுதான் அந்த லைவ் சார்ட்டு. இதையும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இதை கேண்டில் ஸ்டிக்காகவும் மாற்றி வச்சுக்குங்க. இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் சிஸ்டத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம். இது லைவில் ஓடிட்டே இருக்கணும். உங்கள் சிஸ்டத்தில் ஓடின்னு கீழே வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கோல்டு லெவல்ஸ் எடுக்க போகிறோம். கோல்டோட சார்ட் வந்திருக்குது, டாலர் ரேட்டோடது. அதில் என்னென்னா அதுக்கு கீழே பாருங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கும். ப்ரீவியஸ் க்ளோஸும் ஓப்பனும் எழுதிக்குங்க. ப்ரீவியஸ் க்ளோஸும் ஓப்பனும் எழுதிக்குங்க. ப்ளஸ் அதுக்குள்ளே போய் டெக்னிக்கல்ஸ் போங்க, டெக்னிக்கல்ஸ் அமுத்துங்க. அதில் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும், சார்ட் கோல்டு டெக்னிக்கல் அனலைஸ்னு. அதில் போய் டெய்லி அமுத்துங்க, டெய்லி அமுத்துங்க.
அதில் வந்து இந்த சார்ட் வரும். இதில் என்ன கொடுத்துருக்கு, ஃபிபனாச்சின்னு கொடுத்துருக்காங்க. அந்த லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அது பிஓட் லெவல்ஸ் வந்து பிஓட் பிபி எழுதிக்குங்க. 1069.97, R1 1072.95, நோட் பண்ணிட்டீங்களா? இதை நோட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்ததில் நம்ம டாலர் MT4 சார்ட் ஓப்பன் பண்ணுறோம். $30 minutes சார்ட் எடுத்துக்கங்க. 30 minutes 30. இப்போ பார்த்தீங்கன்னா 1069 சில்லறை இருக்குது. கரெக்டாக எஸ்டர்டே க்ளோஸில் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா எஸ்டர்டே க்ளோஸ்க்கு ஒரு கோடு வரைங்க. $1069.97 தானே. அது மேலே அடிச்சுட்டு அந்த பேராமீட்டரில் வச்சிங்கன்னா நம்பர்ஸ் வரும். அதை அடிச்சிங்கன்னா 1069.97 அடித்து அதை போட்டுட்டிங்கன்னா அது போய் அங்கேயே நின்றுக்கும். இதில் எஸ்டர்டே க்ளோஸ்ன்னு எழுதிக்கிங்க. எதுங்கண்ணா? எஸ்டர்டே க்ளோஸ் எடுத்து வச்சுக்குங்க. அப்புறம் அடுத்தது அந்த ஓப்பன் என்ன ரேட் சொன்னீங்க? பேராமீட்டர் ஓப்பன் என்ன ரேட் போட்டிருக்கீங்க? 1068.40. அதுக்கு ஒரு கலர் வேற கொடுங்க. ஓப்பன் வந்துருச்சு. அடுத்தது பிபி இருங்க நான் வரணும், ஒரே நிமிஷம் தான். அந்த பிபி குறிச்சும் தானே 1069.97. ஓ சாரி, ப்ரீவியஸ் க்ளோஸ் அப் மாறும். ஒரே நிமிஷங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் அப் எவ்வளோங்க? இந்த முன்னாடி பிளேஜில் 1068. பிபி எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 1069.97. இல்லை சாரி, பிபின்னு எழுதிக்கணும்.
அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ நம்ம லெவல்ஸ் எடுத்தோம், டாலர்லேயும் எடுத்து சொல்லிட்டோம். அந்த லெவல்ஸுக்கு தான் நம்ம எஸ்டர்டே க்ளோஸ் போட்டிருக்கிறோம், ஓப்பன் போட்டிருக்கோம், பிபி போட்டிருக்கோம். இந்த ஆரஞ்சு தான் ஓப்பனு, அது எழுதிக்குங்க. அப்போ ஓப்பன் எடுத்தாச்சு. காலையில் மார்க்கெட் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இந்த லெவல்ஸ் இதெல்லாம் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் பண்ணிக்குங்க. அப்புறம் சார்ட்டில் இது 24 ஹவர்ஸ் ஓடுற சார்ட்டு, அதனால் இந்த லெவல்ஸில் இப்படி எல்லாம் வரைஞ்சி வச்சுக்குங்க. இதையும் வச்சு என்னென்னா நேற்று ஓப்பன் தான் நம்ம குறித்தோம். இல்லை, இன்னத்தோட ஓப்பன், நேற்று க்ளோஸு, நேற்று பிபி, அதுதான் அங்கே வருங்க. ஆமாம், அந்த சார்ட் கீழே investing.com கீழே நம்ம சொன்னோம் தானே, அது இன்னத்தோட இருக்கும், அதை எடுத்துக்கலாம். இந்த உள்ளே போகிறத நேற்றோட பிபியும் R1 R2 S1 S2 இது டாலருக்கு நீங்கள் எடுத்துக்கணும். ரைட்டு. நம்ம தமிழ் புரியலையா? சொன்னது புரியலையா? சரி, எது சொல்லணும் இப்போ? நம்ம investing.com போனோம் தானேங்க, அது கீழே சார்ட்டு கீழே இருந்துச்சு தானே, ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்னு இருந்துச்சு, ஓப்பனுன்னு இருந்துச்சு. இன்னத்து ஓப்பன் தானே. ஓப்பன்னா இன்னைக்கு ஷட்டர் எப்போ ஓப்பன் பண்ணுறோம் அதானே கணக்கு வரும். இன்னத்து ஓப்பனும் நேற்று க்ளோஸும் இந்த பிபி ஃபிபனாச்சியில் போனதுக்கப்புறம் பிபியும் R1 R2 R3 S1 S2 S3 இது டாலருக்கு லெவல்ஸ் எடுத்துட்டோம். அப்போ இதையும் குறித்து வச்சுக்கிட்டாதான் நம்ம இந்த செய்ய முடியும். இப்போ அழகாக பார்த்தீங்கன்னா பிபி வரைக்கும் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகுது. அப்போ இதில் ஒரு சின்ன அங்கே இருக்கிற ஒரு டூல்ஸை வச்சே நம்ம செய்கிறோம். வேறு பெருசாக ஒன்றும் வித்தையெல்லாம் கற்றுக்க வேண்டாம். நமக்கு தேவை லெவல்ஸில் வந்து பேசணும். அந்த லெவல்ஸில் பேசுதா அதை பார்க்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கு நம்மளும் 25,000 இப்போ எவ்வளோ ஓடுது, நீங்கள் 75 ஓடிட்டுருக்குன்னு நீங்கள். அப்போ அந்த 75னா R3 R4 கிட்ட வந்துட்டு இருக்குது. அப்போ R3 R4 இங்கேயும் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நம்ம அதோடு இது எடுக்கலாம். அப்போ இந்த கன்ஃபர்மேஷன் 3 எடுத்தால் தான் ஒரு ட்ரேட் எடுங்க. வெறும் MCXை மட்டும் எடுத்தீங்கன்னா, ஏன்னா இதில் என்ன கான்செப்ட்னா, இது ஏன் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோன்னா, ட்ரேடிங்கில் $1 ஏறுச்சுன்னா கோல்டில் வந்து 23.30 பைசா ஏறும் நம்ம MCXல. அதே 10 பைசா USD INRல இறங்குச்சுன்னா 10 பைசா இறங்குச்சுன்னா 55 ரூபா இறங்கும் கோல்டில். அதனால தான் இந்த டிஃப்ரென்ஷியேட் வர்றது. நம்ம நினைப்ப டாலரில் ஏறுது, ஏன் நம்ம MCXல இறங்குது கோல்டு, டாலரில் ஏறிட்டு இருக்கும். ஏன்னா இந்த துண்டு உழுகிறனால தான். நம்ம கரன்சி இறக்குவான், ஸ்ட்ரென்தன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் இது இறங்கும். இது ஏறும்போது அப்படினால தான் இந்த டிஃப்ரென்ஸ் வருது. இந்த 27 ரூபா துண்டு உழுகும். அதுதான் நம்ம புரிஞ்சோம். அதனால தான் MCX கமாடிட்டி செய்யும்போது இந்த 3ஐயும் வாட்ச் பண்ணிங்கன்னா தான் உங்கள் சக்ஸஸ் ரேஷியோ நல்லா இருக்கும். MCXை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது. அதுக்காக எங்கள் அசோசியேஷனில் இதை பார்த்து, என்னங்க சார், செல் கிடைக்குத, காலையிலேயே கிடைச்சிருச்ச, பிபி தாண்டல. அப்போ பிபிக்கு இருக்கும்போதே மார்க்கெட்டு கீழே தானே இருக்குன்னு அர்த்தம். இதில் ஒரு சின்ன சின்ன இண்டிகேஷன் தானே. லெவல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அங்கே எங்கே வருது, 72 சில்லறையில் கிடச்சிருக்குது R1. அப்போ அங்கே எங்கே போயிருக்குது,
கரெக்டாக 71 கிட்ட அந்த R1 கிட்ட தான் போயிருக்குது. அதுவும் டாலர்லேயும் அங்கே ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கரன்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக செல் ட்ரெண்ட் எடுக்க முடியும். எப்படிங்க? ஆமாம், லோ ஸ்ட்ரென்த்தன் ஆகும்போது கீழே ஆகும், மேலே வீக்கன் ஆகும்போது மேலே போகும் கோல்டு. அதே ஆப்போசிட்டு கோல்டு டாலரில் கீழே வரும்போது இது அந்த இழுத்து பிடிக்கும். அதனால தான் மார்னிங் 10 to 5 o'clock வரைக்கும் நீங்கள் யூஎஸ்டி ஐஎன்ஆர் இது கூட கண்டிப்பாக பார்க்கணும். யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா தான் டாலரையும் பார்த்தீங்கன்னா தான் இந்த பிஸ்னஸ் செய்ய முடியும். ஆஃப்டர் 5 யூஎஸ்டி தாக்கம் கம்மியாக இருக்கும். அது துபாயில் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் யூஎஸ்டி ஐஎன்ஆர் இருக்குது. அப்போ அந்த தாக்கம் வந்து டாலரில் தான் ஃபுல் ஃபோக்கஸும் வரும். அப்போ டாலர் எந்த போக்கில் போகுதோ அதே போக்கில் தான் நம்ம எம்சிஎக்ஸ்லேயும் போகும். அதனால தான் இது வாட்ச் பண்ணுங்கிறோம். இதில் சின்ன சின்ன ஹோம்ஒர்க் நீங்கள் செய்யுங்க. எப்படின்னா, இப்போ நம்ம திங்கக்கிழமை நேற்று வியாபாரம் நடந்திருக்கும் தானே, ஒரு கேண்டில் இது டாலர் ரேட்ஸ் இதையும் பார்த்துக்கணும். 1073, 1430 ஆயிலோட 38 சில்லற, காப்பரோடது பார்த்துக்குங்க. இந்த மாதிரி புக்கு மெயின்டைன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. இதில் நம்ம சின்ன சின்ன ஹோம்ஒர்க் செய்யுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஓப்பன் ஐ லோ க்ளோஸ் எடுத்துருக்குறோம். அட்வான்ஸ் கேமராவில் இங்கே செட் பண்ணியிருக்கிறோம். டாலர் ரேட்டோடது இங்கே எழுதியிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு புக்கில் எழுதி டெய்லி எடுங்க காலையில். அதுக்காக தான் 101 ரூபா செலவு பண்ண சொன்னது. மொய் பணம். 2 புஸ்தகம் வாங்குங்க, 3 பேனா வாங்குங்க, அதை எழுதுங்க, எழுதி பழகுங்க. நாமெல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது இதெல்லாம் செஞ்சதில்லை. இன்னைக்கு ஸ்கூல் நல்லா படிச்சுருந்தா இன்றைக்கி அமெரிக்காவில் இருந்திருக்கலாம். ஸ்கூலில் படிக்காதனால தான் இப்போ இங்கே வந்து ஹோம்ஒர்க் செஞ்சிட்ருக்குறோம். இந்த மாதிரி கேண்டில் டெய்லி நீங்கள் வரைஞ்சி பாருங்க. நேற்று என்ன ஐ லோ போஸ்ட்டு, எங்கே க்ளோஸ் ஆச்சுன்னு உங்கள் புஸ்தகத்திலேயே 5வது வெள்ளிக்கிழமை புஸ்தகத்தில் வரைஞ்சி பாருங்க. அப்போ உங்களுக்கு ட்ரெண்டு தெரியும். ஒரு ஐயை கட் பண்ணி அடுத்த ஐயை கட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் அ பூலிஷ் ட்ரெண்டு. அப்போ நீங்கள் பை சைடில் நில்லுங்க, செல் சைடு போகாதீங்க. இதே ஆப்போசிட்டு செல் ட்ரெண்ட் மேலே அதுக்கு அந்த மாதிரி கேண்டில் கிடைக்கும் போது செல் ட்ரெயினில் நில்லுங்க. இதில் நம்மளே எடுத்துக்கலாம். அப்போ சின்ன சின்ன ஹோம்ஒர்க் செய்யணும். அதுக்கு தான் இந்த இதெல்லாம் பண்ணியிருக்குது. அப்போ இது 1/2 hour கேண்டில் வைங்க. 1/2 hour கேண்டில் வச்சு பாருங்க. இது வந்து ஒரு ஃபுல் டே கேண்டில். நேற்று என்ன வியாபாரம் ஆச்சு நேற்று சொன்னீங்க தானே. ஐயோ 25,279, இன்னைக்கு லோ 25. சார் இன்னைக்கு ஐயா எவ்வளோ போயிருக்குங்க? $273. பாருங்க, இன்னைக்கு ஐயா கட் பண்ணலையே. 25,279 நேற்று ஐயே. இன்னைக்கு போயிருக்கிறது 25,273 தான் போயிருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது தானே. நேற்று ஐயை கட் பண்ணல தானே. அப்போ அந்த நேரத்தில் டாலரையும் பாருங்க, அங்கேயும் அந்த ஐ கட் பண்ணாட்டி அப்போ அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது தானே. அப்போ 2 கன்ஃபர்மேஷன். கரன்சியும் பாருங்க, 3 கன்ஃபர்மேஷன் அடிச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே தானே வரணும். டாலர் இறங்குச்சுன்னா இது இறங்கி தான் ஆகணும். அதான் நீதி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் செல் கிடைக்கிது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்க. இதையே வீக்லி போடுங்க. போன வாரம் என்ன ஐ லோ போச்சுன்னு பாருங்க, அதுக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக் போடுங்க. இந்த வாரம் எப்படி போகுதுன்னு பாருங்க. அப்போ வீக்லி ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். வீக்லியோட ஐ லோ எடுங்க, அது ஐ லோ க்ளோஸ் எடுங்க, அது கேமராவில் போடுங்க. வீக்லியோட லெவல்ஸ் எடுத்துக்கலாம். இதை நம்ம யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம். எதுக்கு மாஸ்டர்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவோங்க சார், கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க சார். இல்லை மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவேன், கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க.
தேவையில்லை, எந்த கம்பெனியும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. நம்மளே லெவல்ஸ் எடுக்கிறோம், நம்மளே பண்ணுறோம். மாஸ்டர் சொல்கிறாங்க டிவியில் உட்காந்து நான் லெவல்ஸ் கொடுக்குறேன், வீக்லிங்கிறாங்க, மந்த்லிங்கிற எல்லாம் நம்மளே எடுக்கலாம். மந்த்லி டெய்லி அதான் 2 புஸ்தகம் மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னது. 2 புக்கு மெயின்டைன் பண்ணிங்கன்னா இப்படி எழுதுங்க. 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 1 to 5 இந்த இது ஒரு வாரத்துது. அடுத்த வாரம் இப்படி எழுதுங்க. இதோட ஐ லோ க்ளோஸ் போட்டு அட்வான்ஸ் கேமரா போட்டிங்கன்னா அடுத்த வாரத்துக்கு லெவல்ஸ் கிடச்சிரும். நான் இந்த வாரம் செய்கிறேன்னா போன வாரம் திங்கக்கிழமை டு போன வாரம் வெள்ளிக்கிழமையோட ஐ லோ க்ளோஸ் போட்டு அட்வான்ஸ் கேமரா போட்டிங்கன்னா நீங்கள் லெவல்ஸ் கிடச்சிடலாம். அதை வச்சே நீங்கள் ட்ரெண்டு கண்டுபிடிக்க முடியும். இந்த பிஸ்னஸில் மெயின் ட்ரெண்டு தான். ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போகும்போது தான் நம்ம சிக்கிக்கிறோம். ட்ரெண்ட் இஸ் மை ஃப்ரெண்டுங்கிற மாதிரி ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போகாதீங்க. நமக்கு அதுக்கு ஒரு 30 பாயிண்ட் ஆசை காமிச்சிட்டு இந்த சைடு 200 பாயிண்ட் இழுத்துருவாங்க கோல்டு. அதுதான் கிரீடினஸ் வந்து நம்மளை மூழ்கடிச்சிருது. அதனால் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சக்ஸஸ் ரேஷியோ நல்லாவே இருக்கும். கரன்சி வந்து யூஎஸ்டிஐஎன்ஆர் வந்து டெய்லி இட்ஸ் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 பைசா டு 25 பைசா தான் ஆகுங்க. அது நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் வச்சு அது பார்க்கணும். அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு 4 கோடு போடும், மேக்ஸிமம் 4 கோடு தான் தாண்டும். அது ஒரு சின்ன கால்குலேஷன். 20 பைசா 30 பைசா மேக்ஸிமம் 40 பைசா தானே போகுது. அப்போ நேற்று க்ளோஸ்லேருந்து ஒரு 20 பைசா 30 பைசா வரும்போதே அது அங்கே போய் வீக் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ அதையும் இது கூட கன்சிடர் பண்ணி அதையும் இது கூட வச்சுக்கணும். அதுக்கு அட்வான்ஸ் கேம்ல தேவையில்லை, லெவல்ஸ் வேண்டியது. அது ஒரு 40 பைசா. நமக்கு என்னென்னா ஃபாரினர்ஸ் வந்து நமக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த investing.com போய் ஃபாரெக்ஸ் யூஎஸ்டி ஐஎன்ஆர் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிவப்பு கோடு போட்டிருப்பாங்க. அந்த சிவப்பு கோடு வந்து எஸ்டர்டேஸ் க்ளோஸ். அப்போ எஸ்டர்டே க்ளோஸில் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. அப்போ எஸ்டர்டே க்ளோஸை வந்து நீங்கள் ஒரு பெரிய டூலாக யூஸ் பண்ணணும். இதே இதில் வந்து இல்லை வரும் அவர் குழந்தை தொட்டோன்னு எவ்வளோ இதாக பண்ணுறாருன்ட்டு அதான் பாசங்க. இல்லை அது வரட்டும்னா அது மேலே இருக்கிற பாசத்தை சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லலை. இல்லை ஒன்றும் என்ன பண்ணீங்க, ஒன்றும் பண்ணல, அது வருதுங்க. இதுக்கு தான் பொறுமை வேணுங்கிறது. நம்ம அவசரப்பட்ட இந்த வியாபாரத்தில் நிற்க முடியாது. நம்ம எல்லாமே என்ன தப்பு பண்றோம்னா கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்குள்ள அவசரப்படுறோம். ஆனால் அதே சினிமா தேட்டரில் 2 மணி நேரம் நிற்கிறோம். அதுதான் ப்ராப்ளம். அப்போ இந்த பிஸ்னஸ்க்கு வந்து பொறுமை தான் வேணும், அது வேணும் கண்டிப்பாக. இல்லை அது ஜென்ரேட் ஆகி வரணும் தானே கரண்ட். சரி இதாங்க அந்த வீக்லியோட பிபியும் எடுத்துக்கலாம். அது ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லியோட ஹெச்எல்சி எடுத்தீங்கன்னா டிவைட் பை 3 பண்ணிங்கன்னா வீக்லியோட பிபி கிடைக்கும். 26582 குறிச்சிருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி வீக்லியோட பிபியும் ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் இதுக்குள்ளேயே இருக்குது. நம்ம கொஞ்சம் நம்ம மூளையை கொஞ்சம் தட்டிக்கிட்டு கொஞ்சம் வேலை செய்யணும். அதுதான் இதுக்காக எதுக்காக சொல்லியிருக்குன்னா இதை காமிச்ச இதுலேருந்து என்ன புரியுதுங்க, இந்த பிஸ்னஸில் வந்து இது என்ன ஜன்னல் இருக்கிறவோட அது என்ன சொல்லுவாங்க, சன்ஷேட். அப்போ இந்த சன்ஷேடில் இதில் ஏறுறோம், இது சப்போர்ட் ஆகுது. அதுக்கு மேலே இருக்கிற சன்ஷேடு ரெசிஸ்டன்ஸாக மாறுது. இதுதான் இது கான்செப்ட். அப்போ இந்த சப்போர்ட்டில் ஏறி இந்த ரெசிஸ்டன்ஸில் போய் உட்காரும் போது இது ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட்டாக மாறுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறுது. திருப்பி இறங்கும் போது இது சப்போர்ட்டாக மாறிடும், விச் இஸ் ரெசிஸ்டன்ஸ். அடுத்த டைம் அது சப்போர்ட்டாக மாறுது. இதுதான் கான்செப்ட். இந்த பிஸ்னஸோட சூத்திரமே இதுதான். இது ஒரே டைமில் போயிட்டு திருப்பி இப்படி ரிவர்ஸ் வரும்போது அது ஒரு ஸ்டெப்பாக
என்னால் இந்த படி ஏறமுன்னா முதல் ஃப்ளோரில் போவேன், கொஞ்ச நேரம் நிற்பேன், அந்த சப்போர்ட்டு முடிஞ்சால் அடுத்த படி ஏறுவேன், அடுத்த மாடி, இல்லை பேசாமல் அங்கேருந்து கீழே இறங்கி வந்துடுவேன். அதே மாதிரி தான் இதுலேயும் மேலே போகுது. இன்னும் பையர்ஸ் இருந்தாங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க. இதுதான் சின்ன கான்செப்ட், அதுக்காக தான் அதை காமிச்சிருக்கிறோம். அப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் இந்த இது ஓடுது. இது நீங்கள் சார்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணி பழகி பாருங்க. டே போடுங்க, மந்த்து போடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் அழகாக தெரியுது. ஏப்ரல் மே ஜூனில் சைட்வேஸ். இது செல் ட்ரெண்டு அழகாக தெரியுது. அடுத்து பை ட்ரெண்ட். இது என்ன வச்சிருக்கிறோம், டெய்லியில் வச்சு பார்க்குறோம். ஃபியூச்சர் முன்னாடி என்ன நடந்ததோ, பாஸ்டில் என்ன நடந்ததோ, ஹிஸ்ட்ரி வச்சு தான் இந்த நகர்வு நடக்குது. அப்போ நம்ம அதையெல்லாம் வச்சு நம்ம வீட்டில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதுக்குன்னு ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குங்க. ஏன்னா நம்ம இதுதான் ஃபுல் பிஸ்னஸ்ன்னு ஆகிப்போச்சு. அதுக்குண்டான ஹோம்ஒர்க் செஞ்சு பழகுங்க. எல்லா விஷயம் அங்கேயே கொட்டி கிடக்குது, நம்ம தான் அதுக்கு உண்டான முயற்சி எடுக்க மாட்டேங்கிறோம். அப்போ நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா